தமிழ் அனிமினேஷன் நண்பர்களே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோட் 6 என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5ஓட எண்டில் ஜோரோ பக்கியை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணி அது முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தப்பிச்சு ஓடுறதுக்காக அந்த பீரங்கியை பக்கியோட டீம் சைடு திருப்பி வச்சு வெடிக்க வச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே எபிசோட் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜோரோவோட ஒரு கமிட்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு அழகாக ஓட காமிச்சிருக்காருன்னா, அதுக்கு முன்னாடி எபிசோடில் தான் பக்கி ஒரு கத்தியை முதுகுல குத்தி முன்னாடி பக்கம் வர அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருப்பான். அந்த அளவுக்கு காயமடைஞ்ச ஜோரோ கொஞ்சம் கூட பயப்படாம, கொஞ்சம் கூட கவலைப்படாம லூஃபி அடைச்சு வச்சிருக்க அந்த கேஜை அப்படியே மொத்தமா தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு முடியாம நடந்து போறான். அவன் நடந்து போகும்போது அந்த ஓட்டை வழியா ரத்தம் வந்து பிச்சுக்கிட்டு தெரிக்குது. ஆனாலும் வந்து அவன் அதை பண்றான் தன்னோட கேப்டனுக்காக. ஸோ இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அதுக்கு அவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்குற நாமிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பைரட்ஸ்னா வந்து ரொம்ப மோசமானவங்க, கெட்டவங்கன்னு தான் நான் வந்து இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜோரோ அந்த அளவுக்கு காயமானாலும் அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு பைரட்ஸை பற்றி நாமிக்கு இருந்த ஒரு கருத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நாமிக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னன்னாக்கா, லூஃபி இப்போ அந்த கேஜுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் நாமி தான். ஏன்னா நாமி தானே கட்டி போட்டு கூட்டு வந்து பக்கி கிட்ட விட்டுருப்பா. ஸோ அதனால் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த கீயை வந்து தேட அவள் போயிடுவா. இப்போ ஜோரோ வந்து லூஃபியை வந்து தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வரான். அவனால் அதுக்கு மேலே நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தவன் தூக்க முடியாமல் கீழே போட்டு அவனை இழுத்துக்கிட்டுலாம் போகிறான் அந்த அளவுக்கு. ஆனாலும் வந்து விடலை. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நேராக ஒரு பெட் ஷாப் முன்னாடி அவனை போட்டுட்டு ஜோரோ வந்து அப்படியே கேரில் மயங்கி அப்படியே ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ லூஃபியோட அந்த கேஜுக்கு பக்கத்தில் ஒரு நாய் வந்து உட்காந்துட்டு இருக்கு. அந்த நாய் அதாவது ஓடா மனுஷங்களை மட்டும் இல்லைங்க, அது ஒரு குட்டி டாக், ஓகேங்களா, ஒரு சின்ன பப்பி. அதுக்காக ஒரு பேக் ஸ்டோரி எழுதியிருப்பார் இந்த எபிசோடில். அப்படியே வந்து கண்ணுலேருந்து தண்ணி அப்படியே கலங்க ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பாக ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்டோரி வந்து அந்த குட்டி டாகுக்கு இருக்கு. லூஃபி விளையாடும் போது அந்த நாய் வந்து அவனை கடிச்சிடும். உடனே அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ ரெண்டு பேரும் லூஃபி தான் எல்லாரும் கூட ஜாலியாக சண்டை போடுறது, ரெண்டு பேரும் நாய் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது நாமி வந்து உன்னை நான் சிக்க வச்சது எனக்கு கில்ட்டாக இருந்தது, இதோட எனக்கும் உனக்கும் இருந்த ஒரு கடன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை லூஃபி கிட்ட தூக்கி போட்டுட்டு நிற்கிறான். அப்போ அந்த டாக் இருந்ததுல அந்த குட்டி டாக் அது வந்து அந்த கீயை முழுங்கிடுது. அவ்வளோ லூஃபி டென்ஷன் ஆகிட்டு அந்த நாய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கீயை கொடுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு வயசான ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த டாக் ஒன்றும் பண்ணாது, அது சாப்பிட்டுச்சுன்னா கக்கா போகும், கக்கால சாவி வந்துடும் சொல்லிட்டு அந்த டாக் ஆப்போசிட்டில் ஒரு பெட் ஷாப் உள்ள போயிட்டு அந்த நாய்க்கான ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுவும் சமத்தா சாப்பிடுது. ஸோ இந்த டாக் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான், அந்த பெட் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட் ஃபுட் ஷாப், அந்த ஷாப்போட ஓனர் வந்து இந்த டாகோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா. ஸோ அவரோட பெட்டு தான் வந்து இந்த டாகு. இந்த டாகோட பேர் வந்து ஷூ. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் வந்து செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு வந்து அதை எழுதியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போகுது. ஸோ அவர் வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீ தான் இந்த ஷாப்பை பத்திரமா பார்த்துக்கணும், இதை நீ கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வர வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் போனவர் திரும்ப வரல. ஸோ அவர் வந்து அப்படியே இறந்துடுறாரு. திரும்ப அவரால் வர முடியல. பட் இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா, அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் விடாமல் அந்த ஷாப்புக்கு முன்னாடி நின்று அந்த ஷாப்பை வந்து அது பாதுகாக்குது. ஸோ இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கவர் தான் அந்த வயசானவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் போனதுக்கப்புறமா இந்த டாகை இந்த ஷாப்பை அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் வரைக்கும் அந்த டாக் அங்கே நிற்குது அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. உடனே லூஃபிக்கு வந்து அந்த டாக் மேலே பெரிய ஆசை வருது. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜோரோவுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கிறத பார்த்து அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜோரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ஷாப்பில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு. அது என்னன்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஏன் தூங்க வைக்கிறாருன்னா, அது ஜோரோ தான் சொல்லியிருப்பான். என்னால் டாக்டர் வந்து பார்க்க முடியாது, நான் தூங்கினா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தூங்கிடுவான். ஸோ ஒரு பக்கம் ஜோரோ தூங்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் டாக் அந்த கீயை முழுங்கிட்டு இப்போ சாப்பிட்டு இருக்கோம். அது எப்போ கக்கா போகும், எப்போ சாவி கிடைக்கும் அப்படின்னு லூஃபி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பக்கி பைரட்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா? ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கான், அலற விட்டு போயிருக்கான். இருக்கிறதுலே ஒரு மோசமான பைரட் அப்படின்னு பேர் எடுத்த பக்கிக்கு இது நடந்தது அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? பைரட்ஸை விட்டு தேட விட்டுருப்பான், இவங்க கிடைச்சாங்கன்ட்டு. பட் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த டைமில் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. நான் போயிட்டு ஜோரோவை கொண்டு அவனோட உடம்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் வந்து மூச்சி. ஸோ உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக என்னால் முடியும், உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு அவன் நேராக வரான். லூஃபி அண்ட் ஜோரோவை தேடி அந்த மூச்சின்ற வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு லூஃபி இருக்கிற ஏரியா வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்குது, வைப்ரேஷன் ஆகுது. நிலநடுக்கம் வந்தால் எப்படி ஒரு அதிர்வு வருமோ அந்த மாதிரி அதிர்த்து எல்லாரும் வந்து என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த வயசானவருக்கு வந்து தெரியுது அது என்னன்ட்டு. ஏன்னா அவர் இந்த ஊருக்காரில். ஸோ அவருக்கு தெரியுது, ஐயோ இங்கே இருக்காதீங்க, உடனே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் நாமியும் ஓடிடுறாங்க. அந்த டாக் அண்ட் லூஃபி அங்கே இருக்காங்க. அந்த டாக் வந்து அந்த ஷாப் முன்னாடி நின்று அது கார்ட் பண்ணிட்டு இருக்கு. லூஃபி வந்து அந்த கேஜுக்குள்ளே மாட்டிட்டு அப்படி இருக்கான். பெரிய சைஸில் வந்து ஒரு மிருகம் வருது. அது என்ன மிருகம்னு பார்த்தா சிங்கங்க.
தலை சிங்கம் தலை, உடம்பு சிங்கம் உடம்பு தான். ஆனால் வந்து நார்மல் சிங்கம் சைஸில் இல்லை, அது வந்து யானை சைஸுக்கு இருக்குது. யானை சைஸில் ஒரு சிங்கம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த பக்கி கிட்ட நான் போயிட்டு ஜோரோவை கொண்டு அவனோட உடம்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னவன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா லூஃபி கிட்ட கேட்குறான் ஜோரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ எங்கன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல அவன் உடனே கோவமாய் அந்த மிருகத்துக்கிட்ட சொல்ல அது வந்து லூஃபியை ஒரு அடி அடித்து பறக்கூடுது. கேஜ் உடஞ்சிக்கிட்டு லூஃபி அந்த கேஜோட சேர்ந்து பறக்கிறான். பறந்து போய் ரொம்ப தூரத்தில் விழுறான். ரொம்ப தூரத்தில் போயிட்டு ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து இடித்து அது உள்ளே விழுந்து பாடா ஒரு வழியாக கேஜ்லேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு தைரியம் ஜாலியாக ஏஞ்சி நிற்கிறான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடிப்பட்டால் யாராக இருந்தாலும் செத்துருவாங்க. அதாவது அவ்வளோ பெரிய கேஜ் உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிறவங்க வெளில வர அளவுக்கு வந்து ஒரு டேமேஜ் அந்த மிருகம் கொடுத்துருக்கு. பட் லூஃபிக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ நம்ம இதை தான் வந்து ரிப்பீட்டாக எல்லா எபிசோடும் பார்த்துட்ருக்கோம். லூஃபி வந்து சரியான ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கான். அவனுக்கு எந்த காயமும் அடைய மாட்டேங்குது, அவனை யாராலையும் காயப்படுத்தவே முடிய மாட்டேங்குதுன்றதை நம்ம வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் அவனை பெருசாக காயப்படுத்தவே இல்லை. ஸோ அவன் எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜ்லேருந்து வந்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா அது அந்த பெட்டோட ஃபுட்டு விற்கிற அந்த ஷாப்பை பார்த்து கத்துது. ஸோ அவனுக்கு புரியுது உனக்கு சாப்பாடு வேணுமா, சரி ஓகே இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த மிருகம் அப்படியே அந்த ஷாப்பை நோக்கி வர அந்த குட்டி இஷ்யூ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், அவனோட வேலையை அந்த ஷாப்பை வந்து கார்ட் பண்ணுறான். அவன் கத்துறான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மிருகம் வந்து போ சூப் அப்படின்னு தட்டி விடுது. இது பறந்து போயிடுது. திரும்பவும் குடுகும்பு ஓடி வந்து அந்த காலை கடிக்குது, திரும்ப அடிக்குது, திரும்ப ஓடி வந்து கடிக்குது. அதால் முடிஞ்சு எல்லாத்தையும் அது பண்ணுது. பட் அதுக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது அந்த மிருகத்துக்கு, அந்த சிங்கத்துக்கு. ஷூஷுவை வந்து படுக வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஷாப்பையும் மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு பேக்கெட் ஃபுட்டை எடுத்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக லூஃபி வரான். வந்து பார்த்தா அந்த பெட் ஷாப் எரிஞ்ச நிலைமையில இருக்குது. பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸ்லாம் வந்து உடஞ்சி போயிருக்கு. ஐயோ ஜோரோ வேறு உள்ளே இருந்தானே, அவனுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பதறான். அந்த பெட் ஃபுட் ஷாப் வந்து எரிஞ்சிருக்கிறத பார்த்து அந்த ஷூஷு எங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில வந்து ஒரு பக்கமாக கிடக்குது. அவ்வளோதான், சும்மா இருப்பானா லூஃபி. கோவம் வந்துடுச்சு. நேராக போகிறான். அந்த சிங்கத்தை வந்து அப்படியே அவனோட உடம்பை நல்லா லென்த்தாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அவன் உடம்பு அவனே சுற்றிக்கிட்டு போயிட்டு அந்த சிங்கத்தை பிடிச்சி அப்படியே அந்த சுற்றின இதுக்கு ஆப்போசிட்டாக சுற்ற ஆரம்பிச்சு சிங்கத்தை அப்படியே தரையில் போட்டு ஒரே அடி டமால்னு சிங்கம் நாக் டவுன் ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த மூச்சியை வந்து இல்லை நான் ஒன்று தேடி வரல, நான் சோலோ தேடி தான் வந்தேன், விட்டுரு, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு கத்துறான். அந்த ஷூஷுவோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், என்னால் ஒன்று விட முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பஞ்சு ஒன்று வைப்பான் பாருங்க, அது வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறது. அவனும் நாக் டவுன் ஆகிடுவான். ஸோ இப்போ வந்து ஜோரோ என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு அப்படியே பதவின்னு இருக்கும்போது பார்த்தா அந்த இடிஞ்ச பில்டிங்களுக்கு நடுவில் வந்து ஜோரோ அசால்ட்டாக எழுந்து யாரா என் தூக்கத்தை கெடுத்ததுன்னு கேட்பான். அதாவது தூங்கி நின்றவனை எழுப்புனா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். ஆனால் அவன் யாரும் எழுப்பலாம் இல்லை, அந்த பில்டிங்கே உடஞ்சி தமால்னு விழுந்திருக்கு. அந்த ஒரு விஷயமே அவனுக்கு வந்து தூக்கத்தில் எழுப்புற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் அவன் இருக்குனான். அப்போ வந்து மனுஷனான்னு பாருங்க ஜோரோவை. லூஃபி என்ன பண்ணுறா, அந்த பெரிய சிங்கம் வாயில் கவிட்டு வந்த ஒரு ஃபுட்டு பேக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஷூஷு கிட்ட கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணுன்னு நான் பார்க்கல, பட் உன்னை பார்க்கும்போதே தெரியுது உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ணியிருக்க உன்னோட ஷாப்பை காப்பாற்றுறதுக்காக, ஸோ பரவாயில்ல விடு அப்படின்னு லூஃபி சொல்லுவான். அப்போ அந்த டாக் என்ன பண்ணா வச்சு அந்த ஃபுட்டை கடிச்சு தூக்கிட்டு அப்படியே அது பாட்டு நடந்து போவோம். நடந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா திரும்பி அந்த ஃபுட் பேக்கெட்டை கீழே வச்சுட்டு லூஃபியை பார்த்து வா வா அப்படின்னு சொல்லிட்டு குலைக்கும். அப்படி அது குலைக்கிறது தான் நம்ம கேட்கும். பட் லூஃபி வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு, அதாவது அது குலைச்சது அவனுக்கு புரிஞ்ச மாதிரி லூஃபிக்கு அது வந்து தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இவன் வந்து திரும்ப சரி ஓகே தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசுவான். ஸோ இப்போ அந்த வயசானவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆக்சுவலி யாருனாக்கா அந்த ஊரோட மேயரா. அவரு தான் இந்த ஊரையே வந்து உருவாக்கியிருப்பார். வேறு வேறு இடத்துலேருந்து அந்த ஆட்கள்லாம் வச்சு அந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணி கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை டெவலப் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய டவுன் மாதிரி அது மாறினதுக்கு அவரும் அந்த ஊர் மக்களும் காரணம். பட் லேட்டராக என்னன்னாக்கா அந்த பக்கின்ற பைரட் உள்ளே வந்து அந்த இடத்தையே நாசம் பண்ணி அவனோட பக்கி பால்ஸ் மூலமாக இடத்த அழித்து அங்கேருந்து மக்களை பயமுறுத்தி எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து அவருக்கு ஒரு கோபம் வரும். நான் உருவாக்குன இந்த இடம் தான் எனக்கு பொக்கிஷம், இது என்னோட ட்ரெஷர், இந்த இடம் இதோட அருமை தெரியாமல் அவன் பக்கி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கொடுக்குன்னு ஓடுவார். அதாவது ஒரு வயசானவர், அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பக்கி பைரட்டை கொல்லுங்க அப்படின்ட்டு அவர் ஓடுறாரு. அப்போ நாமி வந்து லூஃபி கிட்ட சொல்லுவோம் அவர் போய் செத்துற போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து காலப்படாத, நான் அவரை சாக விட மாட்டேன், நான் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே நடக்க. அப்போ ஜோரோ வந்து எந்திரிச்சு இன்னைக்கு சரியான வேட்டை இருக்குது அப்படின்ட்டு அவன் ரெடி ஆகிட்டு போவான். டி உனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாண்டா முதுகில் குத்தி வயிற்று வழியாக கத்தியை எடுத்தாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கலடா, ஜஸ்ட் தூங்கி தாண்டா எந்திரிச்சிருக்க, ரத்தம் வேற தெரிக்கும். இதில் அடிப்பட்டதுக்கப்புறம் லூஃபியோட கேஜ் அவன் தூக்கும் போது அவன் வயிறில் ஸ்ட்ரெச் பண்ணி அது உள்ளேருந்து பிளட்டு தெரிக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அடி, அது சாதாரண அடிலாம் இல்லை, ரொம்ப மோசமான ஒரு அடி. ஓட்டை போட்டு வச்சிருக்கான் வயிற்றுல. ஆனால் வந்து அவன் அடுத்த ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு லூஃபி பின்னாடியே அவன் நடந்து போகிறான். இதை பார்த்து நாமிக்கு ஒன்றும் புரியல, யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, பட் அவளும் வந்து அவன் கூட போகிறான். நாமி இன்னும் லூஃபியோட டீமில் ஜாயின் பண்ணலை, ஏன்னா அவள் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டா, எனக்கு பைரட்ஸ் பிடிக்காது, என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்ட்டு. லூஃபியும் பெருசாக கண்டுக்கல. பட் இருந்தாலும் இந்த டைமில் நாமியோட எனிமியும் பக்கியாக இருக்கிறதுனால, ஏன்னா பக்கி கிட்ட தான் அந்த கிராண்ட் லைனோட மேப் இருக்குது, நாமிக்கு அந்த மேப் தேவை, லூஃபிக்கும் அந்த மேப் தேவை. ஒன் பீஸை தேடி போகிறவங்க கிராண்ட் லைன் வழியாக தான் போய் ஆகணும். அதனால் கிராண்ட் லைனுக்கு போகிறதுக்கான அந்த மேப் வந்து லூஃபிக்கும் தேவை. ஸோ நாமிக்கும் லூஃபிக்கும் காமனான விஷயங்கள் இருக்குதுன்றதுனால அண்டு காமனான எனிமி இருக்கிறதுனால நாமி லூஃபி கூட டீம் அப் பண்ணுறா. ஸோ 3 பேரும் போகிறாங்க. முன்னாடியே போன மேயர் பக்கி கிட்ட கத்திட்டு இருப்பாரு,
என்னோட ட்ரெஷரை வந்து நீ கெடுக்கிற அப்படின்ன உடனே பக்கி என்ன சொல்லலாம், ட்ரெஷர்னா என்ன தெரியுமா, ட்ரெஷருன்றது கோல்டு சில்வர் இந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் வராமையே அவன் கை மட்டும் வந்து அந்த மேயரோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நெரிச்சிட்டு இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக லூஃபி உள்ளே வருவான், அந்த கையை அப்படி பிடிச்சி அவன் கழுத்தை வந்து எடுத்து நசுக்கி பிடிச்சிருப்பான், இந்த பக்கம் மேயரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்படியே அந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 7 வந்து லூஃபி வெர்சஸ் பகி பைரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபைட்டை பார்க்க வரோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டெவில் ஃப்ரூட் யூஸரான லூஃபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரான பக்கி இருக்கான். அதுவும் அவன் உடம்ப புல்லட்ஸ் வச்சோ இல்லாட்டி கத்தி வச்சோ அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் சாப் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கான். அவன் உடம்பு அவன் நினைச்சாலே சாப் பண்ணிப்பான், அது அவன் அஃபெக்டே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பவரோடு இருக்கக்கூடிய பகி வெர்சஸ் லூஃபின்றது தான் அடுத்து நாம் பார்க்க போகிற எபிசோட் 7 இருக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலாக இருக்கேன் அடுத்த எபிசோட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே மக்களே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாடா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.